வேலூர் புரட்சி 1806. ஆண்டு டிசம்பர் 31 நாள் கிழக்கிந்திய கம்பெனி வணிகத்திற்காக இந்தியாவிற்குள் நுழைந்தது. இங்கு நிலவிய பகைமை உணர்வை பயன்படுத்தி இந்தியா முழுவதையும் அடிமை கொண்டது. இதனை எதிர்த்து தமிழகத்தில் நடந்த பல போராட்டங்களில் முக்கியத்துவம் வாய்ந்ததுதான் 1806 ஆண்டு நடந்த வேலூர் கிளர்ச்சி. மருது சகோதரர்களின் தலைமையில் 1801 ஆண்டு நடந்த தென்னிந்திய புரட்சியை அடக்கி ஒடுக்கிய பின் கிளர்ச்சியில் பங்கெடுத்தவர்களை ஆங்கிலேய அரசு சிறையில் அடைத்தது. பாளையக்காரர்களிடம் பணியாற்றிய பல வீரர்கள் ஆங்கிலேய படையில் சிப்பாய்களாக சேர்ந்தனர். தென்னிந்திய புரட்சியில் ஈடுபட்ட பல போராளிகள் வேலூரை சுற்றி குடியேறினர். இவர்கள் வெகு நாட்களாக அவ்வப்போது சந்தித்து ரகசியமாக கருத்து பரிமாற்றம் செய்திருக்க வேண்டும் என்பதைத்தான் வரலாற்று ஆய்வில் நாம் அறிய முடிகிறது. எந்த தருணத்திலும் ஆங்கிலேயரின் அதிகாரத்தை அகற்ற தயாராக இருந்தனர். பிரெஞ்சு விடுதலைக் கழக மன்றத்தினரால் உருவாக்கப்பட்ட புரட்சி இந்தியா முழுவதும் புரட்சியாளர்களால் நடத்தப்பட்டு வந்தது. இந்திய பண்பாட்டு கூறுகளை உடைக்கவும் கலாச்சார தளத்தில் இந்தியர்களை தனிமைப்படுத்தவும் ஐரோப்பியர்கள் தொடர்ந்து சதிவேலைகளில் ஈடுபட்டு வந்தனர். இந்திய பண்பாட்டையும் மொழியையும் சிதைக்கும் நோக்கத்தில் அரசு அதிகாரத்தின் துணையோடு அந்த இழிவுகளை செய்து வந்தனர். 1806 ஆண்டு சென்னை சிப்பாய் படை பிரிவில் சில சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டன. சென்னை ராணுவ தளத்தில் கவர்னர் வில்லியம் பென்டிங் பிரபுவின் ஒப்புதலோடு தமிழக சிப்பாய்கள் ஐரோப்பிய படை வீரர்கள் அணிவது போன்ற தலைப்பாகையை அணிந்து கொள்ள வேண்டும் என உத்தரவிடப்பட்டது. திருநீரு நாமம் மீட்டுக் கொள்ளக்கூடாது என்றும் முகச்சவரம் செய்ய வேண்டும் எனவும் சிப்பாய்கள் சிலுவை சின்னம் கொண்ட பட்டையை அணிய வேண்டும் என்றும் வற்புறுத்தினர். இந்த தலைப்பாகை மாட்டுத்தோலால் செய்யப்பட்டது என்றும் பன்றித்தோலால் செய்யப்பட்டது என்றும் வதந்திகள் சிப்பாய்களிடையே பரவியது. இதனால் இந்த தலைப்பாகையை சிப்பாய்கள் அணிய மறுத்தனர். சிப்பாய்களின் மத நம்பிக்கையை பொருட்படுத்தாமல் தலைப்பாகை மற்றும் சிலுவை பட்டையை கட்டாயம் அணிய வேண்டும் என உத்தரவிட்டனர். இவ்விதமான வற்புறுத்தல்களும் ஈவு இரக்கமற்ற ஆணைகளும் இந்து மத வீரர்களுக்கும் இஸ்லாமிய மத வீரர்களுக்கும் மன வருத்தத்தை அளித்தது. சிப்பாய்களிடையே எழுந்த இந்த பிரச்சனையால் எதிர்பாராத கிளர்ச்சி எந்த நேரத்திலும் வெடிக்கின்ற நிலை மேலோங்கி இருந்தது. இந்த தருணத்தில்தான் திப்பு சுல்தானின் 12 பிள்ளைகளையும் 6 பெண்களையும் வேலூர் கோட்டையில் ஆங்கிலேயர்கள் சிறை வைத்திருந்தனர். அவர்களில் மூத்த மகனான பத்தே ஹைதர் பிறரது துணையுடன் கிளர்ச்சி செய்ய திட்டமிட்டார். புரட்சியாளர்கள் பக்கீர் என்ற மத போதகர்களைப் போல மாறுவேடமணிந்து பெங்களூர், திருச்சி, வேலூர், நந்திதுர்கம், சங்ககிரி துர்கம் ஆகிய ஊர்களுக்கு சென்று அங்கிருந்த படைத்தளங்களில் புரட்சியை தூண்டிவிட்டனர். பக்கீர் என்ற மதபோதகர் வேடமணிந்த புரட்சியாளர்கள் இரவு நேரங்களில் இந்திய சிப்பாய்களின் இல்லங்களுக்கு சென்று மத போதனைகள் செய்தும் பொம்மலாட்ட நிகழ்ச்சிகள் நடத்தியும் மக்களிடையே புரட்சியை தூண்டிவிட்டார்கள். வேலூரில் ஆங்கிலேயருக்கு எதிராக உருவாகியிருந்த பகைமை உணர்வு அரசியல் நோக்கத்திற்காக புரட்சியாளர்களால் வளர்க்கப்பட்டு வந்தது. இச்சூழலை பயன்படுத்திய திப்புவின் மகன் பத்தே ஹைதர் இதனை சாதகமாக பயன்படுத்தி கிளர்ச்சி நடவடிக்கையில் இறங்கினார். சிறை வைக்கப்பட்ட திப்புவின் குடும்பத்திற்கு பணிவிடை செய்வதற்காக பணியாளர்கள் கோட்டைக்குள் சென்று வர அனுமதிக்கப்பட்டனர். இதனை பயன்படுத்தி புரட்சியாளர்களின் தலைவர்கள்
அரச குடும்பத்தின் பணியாளர்களாக வேடமணிந்து கோட்டைக்குள் சென்று இளவரசரை சந்தித்து சிப்பாய்களிடம் உருவாகி வருகிற பகைமை உணர்வு குறித்து விவாதித்தனர். பத்தே ஹைதரின் தலைமையில் இயங்க முடிவு செய்த வேலூர் கிளர்ச்சிக்காரர்கள் ஆற்காடு, மைசூர், ஹைதராபாத் கிளர்ச்சிக்காரர்களோடு தொடர்பு கொண்டனர். 1806 ஆண்டு ஜூலை 13 நாள் அதிகாலையில் வேலூர் கோட்டையை கைப்பற்றுவதென்றும் அதைத் தொடர்ந்து மைசூரிலும் ஹைதராபாத்திலும் ஒரே நேரத்தில் கிளர்ச்சிகள் துவக்கப்பட வேண்டும் என்றும் புரட்சியாளர்களால் திட்டமிடப்பட்டது. ஆனால் என்ன காரணத்தினாலோ திட்டமிட்டபடி வேலூர் கிளர்ச்சி தொடங்கப்படவில்லை. திட்டமிடப்பட்டதற்கு முன்பாக, அதாவது 1806 ஜூலை 10 நாள் இரவு 2 மணிக்கு தென்னகத்தையே கதிகலக்கிய வேலூர் புரட்சி வெடித்தது. சுதேச உணர்வு கொண்ட சிப்பாய்கள் பலர் ஆயுதம் ஏந்தி ஏகாதிபத்திய கொடுங்கரத்தை முறிக்க வன்முறையில் இறங்கினர். ஆயிரம் நம்பிக்கைகளோடு அணி திரண்ட புரட்சி சிப்பாய்கள் வேலூர் கோட்டையை கலங்கடித்தனர். ஆங்கிலேய 69ஆம் படைப்பிரிவும் இந்திய 2ஆம் படையின் 23ஆம் பிரிவின் 6 கம்பெனிகளும் 370 ஆங்கிலேய படை தளபதிகளும் 1500 இந்திய சிப்பாய்களும் அன்றே இரவில் கோட்டைக்குள் இருந்தனர். இந்திய சிப்பாய்களின் படைத்தலைவர்கள் தலைமையில் இரவு 2 மணிக்கு புரட்சிகரமான சிப்பாய்கள் அணிவகுத்தனர். அவர்களுக்கு ஆயுதங்கள் வழங்கப்பட்டது. படைத்தலைவர்களால் கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டது. 500 சிப்பாய்கள் ஆங்கிலேய படைத்தலைவர்கள் தங்கியிருந்த மாளிகைக்குள் புகுந்தனர். சத்தம் கேட்டு வெளியே வந்த ஆங்கிலேய படை தளபதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். புரட்சி சிப்பாய்கள் 6 பவுண்டு எடையுள்ள பீரங்கிகளைக் கொண்டு தாக்க ஆரம்பித்தனர். நூற்றுக்கணக்கான ஆங்கிலேய சிப்பாய்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். யூகிக்க முடியாத திடீரென தொடங்கிய இக்கிளர்ச்சியை கண்டு ஆங்கிலேய அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர். புரட்சியாளர்கள் கோட்டைக்குள் இருந்த முக்கியமான பகுதியை முற்றுகையிட்டு கைப்பற்றினார்கள். ஆயுத கிடங்காக ஆங்கிலேயர்களால் பயன்படுத்தப்பட்டு வந்த ஜலகண்டேஸ்வரர் ஆலயம் புரட்சியாளர்களால் கைப்பற்றப்பட்டது. கோட்டை தளபதி கர்னல் பேங்கோட் சுட்டுக் கொல்லப்பட்டார். நாலா பக்கமும் புரட்சியாளர்களின் தாக்குதலால் வேலூர் கோட்டை நிர்வாகம் நிலைகுலைந்தது. கோட்டையின் பிரதான வாயில் புரட்சியாளர்களால் கைப்பற்றப்பட்டது. சிப்பாய்கள் கட்டாயம் தலைப்பாகையை அணிய வேண்டும் என உத்தரவிட்ட கர்னல் மிக்ராஸ் என்பவர் சிப்பாய்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இறந்து போன மிக்ராஸின் உடலை புரட்சி சிப்பாய்கள் உதைத்தும் காரி உமிழ்ந்தும் தங்கள் கோபத்தை தீர்த்துக் கொண்டனர். புரட்சி தொடங்கிய பொழுதே திப்பு சுல்தான் குடும்பங்களின் பணியாளர்களும் திப்புவின் இளவரசர்களில் சிலரும் புரட்சியாளர்களோடு இணைந்து கொண்டனர். புரட்சி சிப்பாய்களின் தாக்குதல் கோட்டைக்குள் அதிகமாகியதை அறிந்து ஆங்கிலேய படையின் 69ஆம் பிரிவை சேர்ந்த செயின்ட் ஜான் எலி தப்பி ஓடும்போது வெட்டி கொல்லப்பட்டார். கோட்டைக்குள் ஆங்கிலேய படை வீரர்களோ அதிகாரிகளோ மறைவிடங்களில் ஒளிந்து இருக்கிறார்களா என தேடி தேடி பார்த்து புரட்சி சிப்பாய்கள் சுட்டுக் கொன்றனர். புரட்சி சிப்பாய்களின் உயிர் தியாகத்தால் விடிய விடிய கோட்டை ரணகளமானது. அதிகாலை 5 மணி அளவில் புரட்சியாளர்கள் கோட்டையை கைப்பற்றினர். கோட்டையை கைப்பற்றிய புரட்சியாளர்கள்
சிவப்பு பின்புலத்தில் பச்சை கோடுகள் போடப்பட்டு மத்தியில் சூரியன் வடிவம் பொறிக்கப்பட்ட திப்பு சுல்தானின் புலிக்கொடியை கொடிமரத்தில் ஏற்றினர். புரட்சியாளர்கள் திப்பு சுல்தானின் முதல் மகனாகிய இளவரசர் பத்தே ஹைதரை அரசராக அறிவித்தனர். வேலூர் கோட்டைக்குள் புரட்சி நடக்கும் செய்தியை அறிந்து கொண்டு ஆற்காட்டிலிருந்து கர்னல் கில்லேஸ்பி வலிமை வாய்ந்த மீட்பு படையுடன் முற்றுகையிட்டார். கில்லேஸ்பியின் வலிமை வாய்ந்த முற்றுகையை எதிர்பார்க்காத புரட்சி சிப்பாய்கள் திகிலடைந்தனர். புரட்சி சிப்பாய்களால் கைப்பற்றப்பட்ட கோட்டை வாயிலை வெடிவைத்து தகர்த்து கில்லேஸ்பியின் படை உள்ளே நுழைந்தது. கோட்டைக்குள் நுழைந்த கில்லேஸ்பி புரட்சி சிப்பாய்களை மூர்க்கமாக தாக்கினார். கில்லேஸ்பியின் படை புரட்சி சிப்பாய்களையும் மக்களையும் கொன்று குவித்தது. கில்லேஸ்பியின் படையால் 3000க்கும் அதிகமானோர் படுகொலை செய்யப்பட்டனர். சிப்பாய்களிடமிருந்து கோட்டையை கைப்பற்றிய கில்லேஸ்பி தன் படையின் ஒரு பிரிவை அனுப்பி கோட்டைக்கு வெளியே தப்பிச் சென்ற 600 புரட்சி வீரர்களை விரட்டி பிடித்து கைது செய்தார். கில்லேஸ்பியின் கொடூர தாக்குதலால் வேலூர் கிளர்ச்சி அடக்கப்பட்டது. வேலூரில் நடைபெற்ற இக்கிளர்ச்சி இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் எதிரொலித்தது. கைது செய்யப்பட்ட 600 வீரர்களை விசாரித்து தண்டனை வழங்கப்பட்டது. வேலூர் கோட்டையில் சிறை வைக்கப்பட்டிருந்த திப்பு சுல்தானின் குடும்பத்தினர் வங்காளத்திற்கு கொண்டு செல்லப்பட்டனர். அரசு அதிகாரிகளால் செய்யப்பட்ட கிறிஸ்தவ சமய பிரச்சாரம் கணிசமாக குறைக்கப்பட்டது. கலாச்சார தளத்தில் ஐரோப்பிய பண்பாட்டு அடையாளத்தை புகுத்தியதற்கு எதிராக தமிழகத்தில் நடந்த இந்த வேலூர் புரட்சியால் ஆங்கிலேய ஆட்சி மன்றமே அதிர்ச்சிக்குள்ளானது. ஐம்பது ஆண்டுகளுக்கு பின் இதே காரணங்களுக்காக வடக்கே 1857ஆம் ஆண்டு வெடிக்கப் போகிற சிப்பாய் புரட்சியை அப்போது யாரும் அறிந்திருக்கவில்லை. வடநாட்டில் நடந்த சிப்பாய் கலகத்திற்கும் தமிழ்நாடுதான் முன்னோடியாக இருந்தது. 1857ஆம் ஆண்டு நடந்த சிப்பாய் கலகத்தை பற்றி வீர சாவர்கர் கருத்து கூறும்போது 1806ஆம் ஆண்டு தமிழகத்தில் நடந்த வேலூர் புரட்சியே சிப்பாய் கலகத்திற்கான ஒத்திகை என குறிப்பிட்டுள்ளார். கலாச்சார மரபு மற்றும் பண்பாட்டு தளத்தில் ஐரோப்பிய சீர்திருத்தத்தை புகுத்த எண்ணிய ஆங்கிலேய ஆட்சியாளர்களுக்கு புரட்சி சிப்பாய்கள் சரியான பாடம் கற்பித்தனர். அதன் விளைவாக இந்தியர்களின் பண்பாட்டு கூறுகளை மதிக்கும் அவசியத்தை ஆங்கிலேயர்கள் பிற்காலத்தில் உணர்ந்தனர்.
வேலூரில் நடந்த இந்த கிளர்ச்சி வடநாட்டில் சிப்பாய் புரட்சியாக உருவெடுக்க காரணமானது. இந்த கிளர்ச்சியால் பல்வேறு சமஸ்தான அரசர்களும் நிலப்பிரபுக்களும் வெள்ளையர் ஆதிக்கத்தை எதிர்த்து போரில் ஈடுபட்டனர். இந்தியாவை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய இப்போரில் தீரத்துடன் போரிட்டு வீர மரணம் அடைந்தார் இந்தியாவின் வீரமங்கை ஜான்சி ராணி லட்சுமிபாய். ஜான்சி ராணி லட்சுமிபாய். ஆயிரத்து 1857 ஆண்டு யாருமே எதிர்பார்க்காத எரிமலை வெடித்தது. டல்ஹௌசி பிரபு கொண்டு வந்த அவகாசி கொள்கையால் சமஸ்தானங்களை இழந்த மன்னர்கள் இந்த பெருங்கிளர்ச்சியில் பங்கெடுத்துக் கொண்டனர்.
டல்ஹௌசி பிரபுவின் அவகாசிலி கொள்கையால் பாதிக்கப்பட்ட ஜான்சி சமஸ்தானத்திலும் சிப்பாய்கள் புரட்சி செய்ய ஆரம்பித்தனர். ஜான்சியில் நடந்த இந்த கிளர்ச்சிக்கு தலைமை வகித்த காலே கான், அகமது ஹீசேல் ஆகிய இருவரும் ஆங்கிலேய சிப்பாய்களிடமிருந்த ஆயுதங்களை பறிமுதல் செய்தனர். ஜான்சியில் ஆங்கிலேயரின் ஆட்சி அழிந்தது. அவகாசி கொள்கையால் சமஸ்தானத்தை இழந்த லட்சுமிபாய் கோட்டையை கைப்பற்றிக் கொண்டார். ஆயிரத்து 857 நிகழ்ந்த சிப்பாய் புரட்சி தோல்வியில் முடிந்தது. சமஸ்தான மன்னர்களுக்கும் இராணுவத்தினருக்கும் போரில் கலந்து கொண்ட மக்களுக்கும் இடையில் பொதுவான லட்சிய ஒற்றுமை இல்லை. கலகக்காரர்கள் பகைவர்களின் கட்டுப்பாடான எதிர்ப்பை சமாளிக்க முடியவில்லை. ஆங்கிலேய இராணுவம் விடுதலை வீரர்களை மாய்த்துக் கொண்டே முன்னேறியது. ஹீரோஸ் என்பவனின் தலைமையில் பெரிய படை ஜான்சியை நெருங்கியது. இரு தரப்பிலும் யுத்தத்துக்கான ஆயத்தங்கள் நடந்தன. 1857 மார்ச் மாதம் 23 நாள் யுத்தம் தொடங்கியது. யாருக்கு வெற்றி கிடைத்தது என்று முடிவு செய்ய முடியாதபடி மார்ச் மாதம் 31 நாள் வரை யுத்தம் தொடர்ந்து நடந்தது. ஆங்கிலேயர்கள் கண்மூடித்தனமாக சுட்டதால் கோட்டையின் வெடிமருந்து சாலை மீது குண்டு விழுந்தது. பகைவர்களை வதம் செய்ய வேண்டிய வெடிமருந்துகள் எதற்கும் பயன்படாமல் நெருப்புக்கு இரையாகி சாம்பல் கோலமானது. உறுதி குலையாத மகாராணியின் வீர மொழிகளால் போர் வீரர்கள் எதிரிகளை சுடத் தொடங்கினார்கள். ஆங்கிலேயரின் பீரங்கிகளால் தாக்குப்பிடிக்க முடியாமல் லட்சுமிபாயின் படை சிதறி ஓடியது. பனிரண்டு நாட்கள் தொடர்ந்து போராடியும் ஜான்சி சமஸ்தானம் வீழ்ந்துவிட்டது. ஜான்சி சமஸ்தானத்தை விட்டு லட்சுமிபாய் வெளியேறினார். முதுகோடு சுவிகார புத்திரன் தாமோதரராவை கட்டி சுமந்து கொண்டு காலபியை நோக்கி பறந்து சென்றார் ஜான்சி ராணி லட்சுமிபாய். ஜான்சி கோட்டை தாயை இழந்த சேய் போல அனாதையானது. வாகை சூடிய ஆங்கிலேய வீரர்கள் கோட்டை மீது வெற்றி கொடி நாட்டினார்கள். ஜான்சி நகரமும் கோட்டையும் மீண்டும் ஆங்கிலேய ஆதிக்கத்தின் கீழ் வந்தது. போராடி தணியாத பசியை ஆங்கிலேயர்கள் கொலை செய்து ஆற்றிக் கொண்டார்கள். கொலையோடு கொள்ளையும் செய்தார்கள். எதிர்ப்பட்ட நகரவாசிகளை எல்லாம் கொன்று தீமூட்டி வீடுகளை எரித்து வெற்றி விழா கொண்டாடினார்கள். அரண்மனையில் இருந்த புத்தகாலயத்தை தீ வைத்து கொளுத்தி ஆடிப்பாடி மகிழ்ந்தார்கள் அந்த ஆங்கிலேயர்கள். பல ஆராய்ச்சி நூல்களும் தத்துவ நூல்களும் ஒரே நாளில் தீக்கிரையானது. ஆங்கிலேய அரக்கற்படை நூல் நிலையத்தை எரித்ததுடன் நிற்கவில்லை, தேவாலயத்தையும் மாசுபடுத்தினார்கள். ஜான்சி சமஸ்தானத்தில் உள்ள மகாலட்சுமி தேவியின் ஆபரணங்களை கொள்ளையிட்டார்கள். போர்க்கருவிகள், விலை உயர்ந்த பொருட்கள், யானைகள், குதிரைகள், இன்னும் பலவித பொருட்களை பாசறையில் வைத்து ஏலம் விட்டார்கள். லட்சுமிபாயின் அரண்மனையில் கொள்ளையடித்த கைப்பற்றிய அனைத்து பொருட்களையும் குவாலியர் ராஜா விலைக்கு வாங்கி ஆங்கிலேய ஆட்சியாளர்களுக்கு தனது விசுவாசத்தை காட்டிக் கொண்டார். மூன்று நாட்கள் ஆங்கில வீரர்கள் கொள்ளையிட்டு பங்கிட்டுக் கொண்டு ஓய்ந்தார்கள். ஜான்சி சமஸ்தானம் சுடுகாடு போல காட்சியளித்தது. 7 நாட்கள் கொலை மற்றும் கொள்ளையில் ஈடுபட்ட பின்பு 8ஆம் நாள் ஆங்கிலப் படை அகற்றப்பட்டது. ஜான்சியில் நடந்த யுத்தத்தில்
5000 பேர் உயிரிழந்தார்கள். போர்க்களத்தில் மரணமடைந்த போர் வீரர்களை விட நிராயுதபாணிகளாக இறந்த பொதுமக்களை ஆங்கிலேய படை கொன்று குவித்தது. ஆங்கிலேயரின் கொடிய ஆட்சியில் அல்லல் படும் ஜான்சி மக்களை காக்கவும் அந்நிய ஆதிக்கத்தில் இருக்கும் தன் சமஸ்தானத்தை மீட்கவுமான லட்சியத்தோடு ஜான்சியிலிருந்து 102 மைல் தொலைவில் உள்ள காலபி என்ற ஊரில் லட்சுமிபாய் தலைமறைவானார். காலபி புரட்சிக்காரர்களின் ஆதிக்கத்தின் கீழ் இருந்தது. 1857 ஆண்டு ஜூன் மாதம் 12ஆம் நாள் காலபியை புரட்சிக்காரர்கள் கைப்பற்றினர். அங்குள்ள கோட்டையின் வலிமையும் சுற்றுப்புறச் சூழலும் தங்களுக்கு சாதகமாக இருந்ததால் புரட்சிக்காரர்கள் அதை தங்களுடைய தலைமையிடமாக வைத்துக் கொண்டார்கள். கான்பூரிலிருந்து நானா சாஹிப்பின் சகோதரர் ராவ் சாஹிப் படையோடு வந்து இங்கு முகாமிட்டிருந்தார். அவரோடு புகழ்பெற்ற தளபதி தாந்தியோ தோபையும் இருந்தார். இவர்களின் உதவியை பெற்று ஜான்சியை மீண்டும் மீட்க திட்டம் தீட்டினார் லட்சுமிபாய். காலபியில் லட்சுமிபாய் தலைமறைவானதை அறிந்த ஆங்கிலேய அதிகாரி ஹீரோஸ் ஏப்ரல் 25ஆம் நாள் தன் படையை அனுப்ப தயாரானார். காலபியில் இருந்த புரட்சிக்காரர்களில் ஒரு பகுதியினர் கோஞ்ச் என்ற கிராமம் வரை முன்னேறி வந்துள்ளதை அறிந்து அதை ஆங்கிலப் படை முறியடித்தது. போர் நிலைமை தங்களுக்கு பாதகமாக மாறியதை புரட்சித் தலைவர்கள் அறிந்தனர். இனி கோட்டையில் இருந்து கொண்டு தாக்குவதால் எந்த பயனும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு காலபி கோட்டை வீழ்வதற்கு முன்பே அங்கிருந்து வெளியேறினார்கள். கோபாலபுர நகரம் புரட்சிப் படையினரின் தலைமையிடம் ஆகையால் அங்கு பேஷ்வாவின் கூடாரத்தில் தலைவர்கள் எல்லோரும் கூடியிருந்தார்கள். வெடிமருந்துகள், குண்டுகள், போர்க்கருவிகள் முதலியவற்றை ஆங்கிலேயரிடம் பறிகொடுத்த நிலையில் தனிமையில் இருந்தனர். கோட்டை ஒன்று இருந்தால்தான் நம்மால் போர் நடவடிக்கையில் வெற்றி பெற முடியும் என்ற யதார்த்த நிலையை உணர்ந்தனர். அதனால் குவாலியர் மீது படையெடுத்து கோட்டையையும் அங்குள்ள போர் சாதனங்களையும் கைப்பற்றி ஆங்கிலேயருடன் போரிடலாம் என லட்சுமிபாயின் யோசனையை ஏற்று போரில் இறங்கினர். புரட்சிப்படையின் ரணகளமான தாக்குதலை சமாளிக்க முடியாமல் குவாலியர் மன்னர் ஜயாஜீராவும் அவருடைய திவான் தினகர் ரஜாவாடேயும் ஆக்ராவிற்கு தப்பி ஓடி ஆங்கிலேயரின் திருவடி நிழலில் உயிர் தஞ்சமடைந்தார். லட்சுமிபாய் யோசனைப்படி குவாலியரை வசப்படுத்திக் கொண்டார். குவாலியர் மக்கள் புரட்சிப் படையினரை மிகவும் குதூகலமாக வரவேற்றார்கள். இந்த வெற்றியை விழாவாக கொண்டாடினார்கள். தாந்தியா தோபே சேனாதிபதியாக நியமிக்கப்பட்டார். புரட்சிக்காரர்களின் கையில் குவாலியர் வசப்பட்டிருப்பதை அறிந்த ஆங்கிலேய அதிகாரி ஹீரோஸ் ஆத்திரம் அடைந்தான். தாந்தியா தோபேவுக்கு அவகாசம் கொடுத்தால் காலபியில் எஞ்சிய படையை குவாலியர் படையுடன் சேர்த்துக் கொண்டு வலிமையை பெருக்கிக் கொள்வார் என்று ஹீரோஸ் யூகித்தான். அதனால் புரட்சிக்காரர்களுக்கு கால அவகாசமே தரக்கூடாது என்று உடனே குவாலியரை தாக்க முடிவு செய்தான். போருக்கு தயாரான ஹீரோஸ் தனது படையை தனித்தலைவனின் கீழ் இயங்க உத்தரவிட்டான். வெவ்வேறு திசைகளில் இருந்து குவாலியருக்கு போகும்படி உத்தரவிட்டான். இதை அறிந்த தாந்தியா தோபே குவாலியரில் கிடைத்த ஏராளமான போர் சாதனங்களை பயன்படுத்தி படையை ஒழுங்கு செய்தார்.
குவாலியர் மன்னரை ஆங்கிலேயர்கள் ஆக்ராவிலிருந்து போர் முனைக்கு அழைத்து வந்தார்கள். அவருக்காகத்தான் இந்த போர் நடவடிக்கை என்று அறிவித்ததால் குவாலியர் படையில் சிறிது குழப்பம் எழுந்தது. இறுதியில் குவாலியர் படைகளின் துணை கொண்டுதான் புரட்சிக்காரர்கள் ஆங்கிலேயரை தாக்கினர். 2 மணி நேரத்திற்குள் புரட்சிப்படை தோல்வியடைந்தது. நேருக்கு நேர் யுத்தம் செய்வதையே விரும்புகிற வீரமங்கை லட்சுமிபாய் ஆணுடை தரித்து உருவிய வாளுடன் குதிரை வீரர்களுடன் வெளிப்பட்டார். கோரமான யுத்தம் தொடங்கியது. மகாராணியின் படை வீரர்களின் சாதுரியமிக்க தாக்குதலால் முதல் நாள் போர் நிறைவுற்றது. மறுநாள் ஆங்கிலப் படை பல திசைகளிலிருந்து குவாலியரை தாக்கியது. ஹீரோஸ் ராவ் சாஹிப்பின் படையை தாக்கி 2 தளங்களை கைப்பற்றிய செய்தி அறிந்து படை வீரர்களிடையே அச்சம் உருவானது. ஆனால் லட்சுமிபாயோ இந்த செய்தி கேட்டு சிறிதும் தளர்ச்சியடையவில்லை. தனது தீரமிக்க யுத்தத்தை அவர் தொடர்ந்தார். உயிர் இழந்தாலும் களத்திலிருந்து பின்வாங்குவதில்லை என்கிற உறுதியோடு லட்சுமிபாய் போரிட்டார். இந்நேரத்தில் ஆங்கிலேயர்கள் மகாராணியின் காலாட்படை மீது மிக தந்திரமாக பீரங்கி தாக்குதல் செய்தனர். தாக்குதல் நடந்ததால் காலாட்படை சிதறி ஓடத் தொடங்கியது. இதனால் குதிரை வீரர்களின் எண்ணிக்கை குறையத் தொடங்கியது. 10-12 குதிரை வீரர்களே எஞ்சியிருந்தனர். அவர்கள் துணையோடு மகாராணி லட்சுமிபாய், கேப்டன் ஹெனேஜ், பிரிகேடியர் ஸ்மித் ஆகியோரோடு போராடிக் கொண்டிருந்தார். எண்ணித் தொலையாத பகைவர்கள் எல்லா திசைகளிலும் சூழ்ந்து கொண்டு தாக்கினார்கள். கொடும் பகைவர் கூட்டம் நெருங்கவே அங்கிருந்து வெளியேறி குதிரை மீதேறி தப்பிக்க முயற்சித்தபோது துப்பாக்கியால் சுடப்பட்டார். பகைவர் நெருங்கியதை அறிந்து மகாராணியின் சில பணியாளர்களும் அவர்களோடு மோதினார்கள். வீரமங்கை லட்சுமிபாய் எதிர்த்து தாக்கினார், போராடினார். அவருடைய வேலைக்காரி ஒருத்தியின் கூக்குரல் கேட்டு வேலைக்காரியை தாக்கிய வீரனை வெட்டி வீழ்த்தினார். முதுகில் குண்டடிப்பட்டு ரத்தம் கசிந்த வேதனையை தாங்கினார். தப்பி ஓடுகின்ற எண்ணத்தை ஒழித்தார். எதிர்த்து நின்று தாக்கினார். பகை கொண்ட ஆங்கிலேய குதிரை வீரன் ஒருவன் பின்னால் இருந்து லட்சுமிபாயின் தலை மீது வாளால் வெட்டினான். லட்சுமிபாயின் தலை இடப்பக்கம் பிளந்தது. தன் பெண்மைக்கு ஆபத்து நேரும் சூழலை மனதில் கொண்டு தளர்ச்சியுற்று கீழே விழாமல் விழுப்புண் பெற்றும் தொடர்ந்து எதிர்த்தாக்குதல் செய்தார் லட்சுமிபாய். மற்றொரு சிப்பாயின் குருவாள் லட்சுமிபாயின் இடப்பக்க மார்பில் பாய்ந்தது. அந்நிலையிலும் குருவாளை எறிந்தவனை வெட்டிச் சாய்த்தார். இறுதியில் அருகிலிருந்த குடிசைக்கு பணியாளர்களால் தூக்கிச் செல்லப்பட்ட லட்சுமிபாயின் உயிர் சிறிது நேரத்தில் பிரிந்தது. அவ்வாறு பிரிந்தது ஒரு பெண்மணியின் உயிர் அல்ல, இந்திய விடுதலை போருக்காக விதைக்கப்பட்ட வீரம்.
வங்கப் பிரிவினையும் சுதேசி இயக்கமும். வங்கப் பிரிவினை இந்திய தேசியத்தை பிளவுபடுத்திய ஆங்கிலேய அராஜகம் அவர்களின் பிரித்தாளும் கொள்கைக்கு வரலாற்றில் முன் உதாரணமாக இருக்கின்ற உண்மை. நிலப்பரப்பளவில் பெரியதாகவும் நிர்வாகத்துக்கு கடினமாகவும் இருந்த வங்காளத்தை பிரிப்பதற்கான முயற்சிகள் 40 ஆண்டுகளாக மேற்கொள்ளப்பட்டு வந்தபோதும் அது எந்த முடிவுக்கும் வராமல் இருந்தது. கர்சன் பிரபு வைஸ்ராயாக வந்தபோது வங்காளத்தை துண்டிக்கும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டார். பிரிட்டிஷ் ராஜ்ய நிர்வாகத்திற்கு லாபம் தரக்கூடிய இந்த வங்கப் பிரிவினை திட்டத்தை 1905 டிசம்பர் மாதம் கர்சன் பிரபு அறிவித்தார். வங்காளம் நிர்வகிக்க முடியாத அளவுக்கு நிலப்பரப்பில் பெரியதாக இருந்ததால் அதனை பிரிக்கும் அவசியம் இருப்பதாக காரணம் காட்டினார். ஆனால் உண்மையான காரணம் வங்காளத்தில் நிலவி வந்த தேசிய உணர்வை சிதைக்க வேண்டும் என்பதே ஆகும். வங்காள இந்து முஸ்லிம்கள்